ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா கணேஷ் பூட்டிக். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோம் ரெமெடிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 100% ஒர்க்கிங்கான ஒரு ஹோம் ரெமெடி தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிரம் ஃப்ளோர். நம்ம நார்மலாக வந்து கிரம் ஃப்ளோர் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அதனோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நம்மளுக்கு. கிரம் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னியை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டன்ட் க்ளோவை வந்து கொடுக்கும். நம்ம சோப்பு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறத விட கடலை மாவு வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோயிங்காக கொடுக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்கிற சன்டன், எக்ஸஸ் ஹேர், எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே வந்து இந்த கடலை மாவு வந்து நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குற ஹோம் ரெமெடிஸ் தக்காளி. இந்த தக்காளி பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை இன்டேக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸை வந்து க்யூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இது வந்து நம்மளுடைய பிளட் சுகரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஹேருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குற ஹோம் ரெமெடிஸ் தயிர். இந்த கேர்டை வந்து நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற போர்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். நல்ல மாய்ஸ்சரைசிங்காகவும் யூஸ் ஆகுது. நம்மளுடைய லைட் அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அதையும் நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள். இது வந்து நம்மளுடைய பிம்பிள்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோயிங்காக கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கேர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கிற ஹேர், அந்த மாதிரி இருக்கிற சன்டன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி நம்மளுக்கு ஒரு நல்ல ஈவன் ஸ்கின் டோனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன், தக்காளி ஜூஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கர்ட் வந்து 1 டீஸ்பூன், கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த 4ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன தண்ணி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் எதையாவது ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு சின்னதாக மசாஜ், அதாவது கீழேருந்து மேலாக்கில் ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஃபேஸில் வந்து நல்ல ஒரு க்ளோ தெரியும். வீக்லி வந்து இது நீங்கள் 3 யூஸ் பண்ணலாம். டெய்லி நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னி, பிம்பிள்ஸ், அப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே க்யூர் ஆகி ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்டனும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.